ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது இயற்கை அமைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது சிலபஸில் இருக்கக்கூடிய ரெண்டாவது டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? சரி, இந்த இயற்கை அமைவுகள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பற்றி சொல்லக்கூடிய இயற்கை அமைவுகள். அப்போ இந்தியாவில் என்ன மாதிரி இயற்கை நிலத்தோற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வகையான நிலத்தோற்றங்கள் இருக்குது. ஓகேவா? 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்றது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்தர்ன் மவுண்டன்ஸ், அதாவது தமிழில் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது நார்தர்ன் பிளெயின்ஸ், அதாவது வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது. மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெனிசுலார் பிளாட்டியூ, அதாவது தீபகற்ப பீடபூமி அப்படின்றது மூணாவதாக இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு. நாலாவது என்ன கேட்டிங்கன்னா, கோஸ்டல் பிளெயின்ஸ், அதாவது கடற்கரை சமவெளிகள். ஐந்தாவது என்ன கேட்டிங்கன்னா, தீவுகள் சொல்லக்கூடிய ஐஸ்லேண்ட்ஸ். ஓகேவா? ஒரு சில பேர் ஆறாவதும் சேர்த்து நடத்துவாங்க. ஆறாவதுன்றது என்ன கேட்டிங்கன்னா, டெசர்ட்னு சொல்லியிருப்பாங்க. டெசர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலைவனங்கள். ஓகேவா? டெசர்ட். ஓகேவா? இதில் எழுத முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, இந்த 5 இயற்கை நிலத்தோற்றங்களும் ஒரு இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த மேப்பை வச்சு சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க. இந்த 5 பார்ட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வடக்கு மலைகள். வடக்கு மலைகள்ன்றது இந்த பார்ட்டு. ரெண்டாவது வடபெரும் சமவெளிகள் அப்படின்றது இந்த பார்ட்டு. ஓகேவா? மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபகற்ப பீடபூமி, இது மூணாவதாக சொல்லக்கூடியது. நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை சமவெளிகள், இந்த கடற்கரை சமவெளிகள். அஞ்சாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவுகள். இந்த 5 வகை நிலத்தோற்றங்களும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 5 வகையான நிலத்தோற்றங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்றா பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஒன்றுக்கு ஒன்றா பார்க்கலாமா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வடக்கு மலைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, இமாலயா தான் சொல்லுவோம். அதாவது நார்தர்ன் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, இமயமலையை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ உலகின் மிக இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் ஆகும். எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இமயமலை தான். ஓகேவா? யங்கஸ்ட்டு அண்ட் லாஃப்டிஃபைடு மவுண்டன்ஸ். ஓகேவா? லாஃப்டிஸ்ட்டு மவுண்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உலகின் இளமையான மிக மற்றும் உயரமான மலைத்தொடர் அப்படின்னு கேட்டால் இமாலயாஸை சொல்லுவாங்க. வடக்கு மலைக்கு இன்னொரு பேர் தான் என்னது? நார்தர்ன் மவுண்டன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் இமாலயாஸ். ஓகேவா? இமாலயாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இது எப்படி உருவாயிருக்கும், இந்த இமயமலை எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, டெக்டானிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கான ஒரு வீடியோ ஒன்று அப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இமயமலை அப்படின்றது உருவாயிருக்கும். இப்போ டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது இதுதான். ஓகேவா? இப்போ இந்த இந்தியா வந்து மோதுது,